வணக்கம் நேர்களே. கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கு. விசாரணையின் போது மேற்கு வங்க மாநில அரசை நீதிபதிகள் லெஃப்ட் ரைட் வாங்கின காட்சிகளை நம்ம செய்திகளில் பார்த்திருப்போம். ஆனா அந்த விசாரணையின் அப்போவே தலைமை நீதிபதி DY சந்திரசூட் ஒரு வழக்கை ரெஃபர் பண்ணி பேசியிருந்தார். அதுதான் நர்ஸ் அருணா ஷான்பாக் வழக்கு. இந்த அருணா ஷான்பாக் வழக்கு அப்படின்றது போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் நடந்த வழக்கு இல்லைங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு. யார் இந்த அருணா ஷான்பாக்? அருணா ஷான்பாகோட வழக்கு எதனால இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வழக்கறிஞராகவோ இல்லை UPSC தேர்வு எழுத போறவராகவோ இல்லை என்ன மாதிரி ஒரு ஊடகவியலாளராகவோ வரப்போறீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் ஸ்டடியாகத்தான் எல்லாராலையும் பார்க்கப்படுகிறது. இது இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு வழக்கம் கூட. பொதுமக்கள்ல எத்தனை பேருக்கு இதை பத்தி தெரியும்னு தெரியல. ஆனா இந்தியா அருணா ஷான்பாக மறக்காம இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதோட காரணத்தை பத்தி தான் இந்த தொகுப்புல விரிவா பார்க்க. அருணா ஷான்பாக் கர்நாடக மாநிலம் ஹல்திபூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் நிறைய கனவுகளோடு பிறந்து வளர்ந்த ஒரு இளம் பெண். அந்த கிராமத்திலேயே முதல்ல பள்ளி படிப்பை முடித்த வெகு சிலர்ல அருணா ஷான்பாகும் ஒருத்தங்க. அவங்களுடைய அக்கா கல்யாணம் பண்ணிட்டு மும்பைக்கு போன பிறகு தன்னுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் அடைவதற்காக அவங்களும் அவங்க அக்கா குடும்பத்தோட மும்பைக்கு போறாங்க. நிறைய கனவுகளோட மும்பை சென்ற அருணா ஷான்பாக் செவிலியர்களுக்கான பயிற்சியும் எடுத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பிரபல கிங் எட்வர்ட் மெமோரியல் மருத்துவமனை KEM மருத்துவமனையில் செவிலியராக பணிக்கு சேர்றார். மிக குறுகிய காலத்திலே தன்னுடைய திறமையால் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் நல்ல பேரையும் எடுக்கிறார். எந்த ஒரு முக்கியமான சர்ஜரி நடந்தாலும் மருத்துவர்கள் அழைக்கக்கூடிய முதல் பெயர் அருணா ஷான்பாக் என்றுதான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை அங்க அந்த KEM மருத்துவமனையில் அருணா ஷான்பாக் அடைஞ்சாங்க. அதனாலவே ஒரு குட்டியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை தலைமை தாங்கி வழிநடத்துகிற பொறுப்பும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த வேளையில தான் அங்க மருத்துவராக பணிபுரிந்த டாக்டர் பிரதாப் தேசாய் என்பவரோடு அவருக்கு காதலும் ஏற்பட்டது. அந்த காதல் அடுத்த கட்டமாக கல்யாணம் என்ற ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி நகர இருந்தது. ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்க இருக்குது அப்படின்ற ஒரு நேரத்துல தான் அருணா ஷான்பாக் வாழ்க்கை திசை மாறி போனது. அவருடைய வாழ்க்கையே தடம் புரண்டு போடப்பட்டது. அப்படி என்ன நடந்தது? 1973 நவம்பர் 27 அருணா ஷான்பாக் தன்னுடைய டியூட்டியை முடிச்சுட்டு தன்னோட காதலனோட வெளியில் போகிறதுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு கீழே பணிபுரிபவர்களில் ஒருவரான சோஹன்லால் என்ற ஒரு நபர் அந்த KEM மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக இருந்த ஒரு நபர் இவங்க கிட்ட தனக்கு லீவ் வேணும்னு கேட்டு வந்திருக்காங்க. தன்னுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாங்கள் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு லீவ் கேட்டிருக்காரு. ஆனால் தொடர் விடுமுறை கொடுப்பதற்கு அருணா மறுத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்த தகராறு வாய் தகராறுல இருந்து கை தகராறா மாறி கோபத்தின் உச்சிக்கே போன அந்த சோஹன்லால் இவங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாய்ச்சங்கிலியால் இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி இறுக்கி இருக்காரு. அவர் இருக்கிற வேகத்தில் மூளைக்கு போகக்கூடிய இந்த ஆக்சிஜன் சப்ளை தடைப்பட்டதுனால உடனடியாக கோமா நிலைக்கு சென்றார் அருணா ஷான்பாக். அருணா ஷான்பாக் கடுமையாக தாக்கி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி அவருடைய கழுத்தையும் நெரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார் சோஹன்லால். 11 மணி நேரம் அருணாக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அடுத்த நாள் காலை 7:45 மணி அளவில் தான் மருத்துவமனை ஊழியர்கள் வந்து பார்த்தபோது அங்கே அவல நிலையில் கிடந்தார் அருணா ஷான்பாக். எப்படி இப்போ இந்த RG கர் மருத்துவமனையில் இந்த மருத்துவ மாணவி கண்டெடுக்கப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு நிலையில தான் அருணாவும் கண்டெடுக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு உயிர் ஒட்டி இருந்தது. உயிர் ஒட்டியிருந்தது வரமா சாபமா என்று கேட்கும் அளவுக்கு நிலைமை மிக மிக மோசமாக இருந்தது. என்ன ஆச்சு? அன்னைக்கு கோமாக்கு போன அருணா ஷான்பாக் திரும்பவும் இயல்பு நிலைக்கு வரவே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 42 வருஷம் அருணா ஷான்பாக் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லேயே கை கால்கள் அசைக்க முடியாமல் படுக்கையிலேயே காலத்தை கழித்தார். அந்த KEM மருத்துவமனை செவிலியர்கள் தான் காலங்காலமாக அந்த 42 வருஷமாக அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவங்கள முறையாக பராமரிச்சுட்டும் வந்தாங்க. 25 வயதே ஆன அருணா ஷான்பாக் இந்த கொடுமையை இந்த பக்கம் அனுபவிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சோஹன்லால் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் மேலே மனிதர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கொள்ளையடித்தல் 2 பிரிவுகளில் மட்டும்தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரேப் சார்ஜஸ் அவர் மேலே
ஃபைல் பண்ணப்படலை. இன்னும் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு பிறகுதான் இது தொடர்பான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டனன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தில் எத்தனையோ லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கு. அதில் தப்பித்த ஒரு நபராகத்தான் சோஹன்லால் கருதப்படுகிறார். சோஹன்லாலுக்கு நீதிமன்றம் தாக்குதல் மற்றும் கொள்ளையடித்தல் என்ற 2 பிரிவுகளில் மட்டும் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்குது. 7 ஆண்டுகள் 7 ஆண்டுகள்னு அதை ஏக காலத்தில் அனுபவிக்கலாம்னு தீர்ப்பு வழங்கப்படுது. அதனால 73லிருந்து 80 வரைக்கும் வெறும் 7 ஆண்டுகள் மட்டும்தான் சோஹன்லால் சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து வெளிவந்த சோஹன்லால் தன்னுடைய சொந்த ஊருக்கே சென்று விட்டார். தங்களுடைய குடும்பத்தோடு அங்கே அவர் கூலி தொழில் பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருந்தார். கல்யாண கனவுகளோடு இருந்த அருணா ஷான்பாக் இந்த பக்கம் படுக்கையிலேயே தன்னுடைய முழு காலத்தையும் கழித்தார். அவர் கருணை கொலை செய்யுமாறு வழக்கும் தொடரப்பட்டது. ஒரு மிக நீண்ட நெடிய வழக்கானது இது சம்பந்தமாக போனது. இந்தியாவில் மிக பிரபலமாக பேசப்பட்ட வழக்குகளில் இந்த கருணை கொலை சம்பந்தமான ஒரு வழக்காகவும் இருந்தது. ஆனால் அதற்கு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கருணை கொலை செய்யப்படவில்லை அருணா ஷான்பாக். ஒரு கட்டத்தில் 42 ஆண்டுகள் படுக்கையிலேயே காலம் தள்ளிய அருணா ஷான்பாக் இறுதியாக நிமோனியா காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டு படுக்கையிலேயே உயிரிழந்தார். 1973 தொடங்கி இந்த 2015ஆம் ஆண்டு வரைக்கும் அருணா ஷான்பாகோட உடல்ல அந்த மூளை முழுவதுமாக செயல்படாமல் தான் இருந்தது, ஒரு ரெசெப்டாரை தவிர. அது வலியை உணர்த்தக்கூடிய ஒரு ரெசெப்டார். ஸோ இந்த காலகட்டத்தில் அவருக்கு மகிழ்ச்சி தெரியாது, துக்கம் தெரியாது, ஆனால் வலி மட்டும் தெரிந்தது. இத்தனை ஒரு கொடூரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து மறைந்தார் அருணா ஷான்பாக். அதனால தான் அவருடைய வழக்கு, அதில் நடைபெற்ற வாதங்கள் எல்லாம் இன்னைக்கும் கேஸ் ஸ்டடியாக இருக்கிறது. இத்தனை கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு அருணா ஷான்பாக் உயிர் வாழணுமா? அவரை ஏன் கருணை கொலை செய்யக்கூடாதுன்னு அதற்கு ஆதரவான குரல்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் அதுக்கு நாங்கள் விடமாட்டோம், கருணை கொலை இங்கு சட்டப்படியாக செல்லாது, அவரை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அந்த செவிலியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் அந்த மருத்துவமனை தரப்பிலிருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 2 தரப்புகளுக்கான மோதலாகத்தான் இந்த வழக்கு போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்குமே கூட கருணை கொலை சம்பந்தமான எந்த ஒரு பேச்சு எடுத்தாலுமே அருணா ஷான்பாகோட பேரும் அங்கே கண்டிப்பாக வரும். ஆனால் மருத்துவத்துறையில் மீண்டும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலை நிகழும், அதற்கு மீண்டும் அருணா ஷான்பாகோட பேர் ஒரு ரெஃபரன்ஸாக வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அவலம் தற்பொழுதும் 50 ஆண்டுகள் கழித்தும் தொடர்வது நம்ம சமூகம் எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு என்பதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. சரி, இவ்வளவு கொடுமைகளையும் செஞ்ச அந்த சோஹன்லால் என்ன ஆனார்னு கேட்டிங்களேன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய குக்கிராமத்திலேயே போய் செட்டில் ஆயிட்டார். அவங்களுடைய மனைவி குழந்தைகளோடு அவர் வாழ்ந்து வந்தார். கூலி வேலைக்கு தான் போயிட்டு வந்தார். இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு மீண்டும் வந்ததன் பிறகு, அருணா ஷான்பாக் உயிரிழந்த பிறகு அவருடைய வேலையை இழந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கான அடிப்படை உரிமைகளை மறுக்க விட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அந்த மாவட்ட ஆட்சியர் கொஞ்சம் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனாலுமே அவர் வாழ்ந்த ஊரில் அவருக்கு பெரிய அளவில் மரியாதை இருந்ததில்லை. அவருடைய மகளும் அவர் சிறையில் இருந்த காலகட்டத்தில் இறந்ததால தான் பண்ண தப்பால தான் தன்னுடைய மகள் இறந்து விட்டாள் அப்படின்ற ஒரு ரெக்ரெட்டோடவே அவர் வாழ்ந்தார்னு ஒரு பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் இன்னொன்று சொல்லியிருக்கார், நான் ரேப் பண்ணல, அருணா ஷான்பாக கோபத்தில் நான் தாக்குனது உறுதி, அப்போ இருந்த கோபத்தில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு முழுசாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த பெண்ணை நான் ரேப் பண்ணலை, வேற யாராச்சும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார். இவரை ரேப் பண்ணலை, ஆனால் அங்கே ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, இவர் மேலே ரேப் வழக்குகள் பதிவு பண்ணப்படலை அப்படின்ற பட்சத்தில் இந்த வழக்கில் வேறு ஏதேனும் மறைக்கப்படுதா அப்படின்னும் இன்னொரு சாரார் கேள்வி எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான வழக்காகத்தான் அருணா ஷான்பாகுடைய இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும்னா அது அந்த கிங் எட்வர்ட் மெமோரியல், அதாவது KEM மருத்துவமனையில் பணிபுரிந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை பற்றி தான். 42 ஆண்டுகள் அருணா ஷான்பாக படுக்கையிலே பத்திரமாக பார்த்து கொண்டார்கள். அவருக்கு தினமோ உணவளித்து அவரை துணியெல்லாம் மாற்றி அவரை திருப்பி படுக்க வச்சு, ஏன்னா பெட் சோர்ஸ் வந்துடும் இல்லையா படுக்கையில் ஒரே இடத்துல இருந்தால். ஸோ இந்த மாதிரி எல்லா உதவிகளையும் செய்து வந்தது KEM மருத்துவமனை நிர்வாகம். கடைசி வரைக்கும் எத்தனையோ செவிலியர்கள் பணிக்கு வந்து ரிட்டையர் ஆகி புது செவிலியர்கள் வந்தாலுமே அருணா ஷான்பாக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பை மட்டும் KEM மருத்துவமனை நிர்வாகம் கைவிடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கருணை கொலைக்கு எதிராகவும் அவர்கள் தொடர்ச்சியாக அருணா ஷான்பாக கடைசி வரைக்கும் உயிரோடு வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதிலையும் தீவிரம் காட்டினார்கள் KEM மருத்துவ ஊழியர்கள். அது நல்லதா கெட்டதா, கருணை கொலை ஓகேவா இல்லையான்றது வேற ஒரு விவாதம். ஆனால் KEM மருத்துவ ஊழியர்கள் அருணா ஷான்பாக தங்களுடைய ஒரு பொக்கிஷத்தை போல பாதுகாத்தார்கள் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அருணா ஷான்பாகுக்கு நடந்த கொடூரம் வேறு எந்த பெண்ணுக்கும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் ஒரு சமூகமாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் டெல்லியில் நிர்பயாவாக இருக்கட்டும், இல்லை கொல்கத்தாவில் தற்பொழுது மருத்துவ மாணவிக்கு நடந்த இந்த சம்பவமாக இருக்கட்டும், அந்த எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் மீண்டும் மீண்டும் பொய்யாக்கி வருகின்றன. வரும் காலங்களிலாவது இந்த நிலை மாறுமா?
பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் அருணா ஷான்பாக் நிமோனியா வந்து இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டு ஒரு கோரமான முடிவு வந்ததை எப்படி ஒரு இயற்கை மரணமா பார்க்க முடியும்? அருணா ஷான்பாகை கொன்றது யார்? சோஹன்லால் என்ற ஒரு தனி மனிதனா, இல்லை இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க மனப்பான்மையா, இல்லை அவருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுக்க முடியாத நம்முடைய சிஸ்டமா? உங்களுடைய கருத்து என்ன? கீழே பதிவு பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.